ஹாய் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டுக்கால் சூப்பு தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றத பார்ப்போம். சத்தான சுவையான ஆட்டுக்கால் சூப்பு செய்யலாம். நான் 2 ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன். அவங்களே எனக்கு க்ளீன் பண்ணி சுட்டு முடியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க. கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை, ஒரு 8 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 2 துண்டு இஞ்சி, ஒரு 10 12 பூண்டு, இது வரைக்கும் தாங்க எடுத்திருக்கேன். கருவேப்பிலை ஆப்ஷன் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், வேணும்னா ஸ்கிப் பண்ணலாம். ஓகே, வாங்க நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் ஒவ்வொன்றா நம்ம குறைன்னு அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிளகு, ஜீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நம்ம குறைன்னு அரைச்சிக்கணும். நைஸாக அரைக்கக்கூடாது, பேஸ்ட்டு மாதிரி நம்ம குறைன்னு அரைச்சிக்கணும். அடுத்தது எடுத்து வச்சுருக்க பூண்டையும் இஞ்சியும் நம்ம குறைன்னு அரைச்சிக்கலாம். ஒவ்வொன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. அடுத்தது சின்ன வெங்காயம், சூப்புக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு குறைன்னு அரைச்சிக்கலாம். அடுத்து ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் அதையும் நான் குறைன்னு அரைச்சிக்கிறேன். அரைச்சிட்டேன். பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம சூப்பு ரெடி பண்ணலாம். இது சத்தான சுவையான டேஸ்ட்டான சூப்பு. இது நமக்கு இதை பாருங்கள், நான் வந்து இதில் வெந்நீரில் ஒரு 10 நிமிஷம் மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி. இப்போ நான் குக்கரில் போட்டுக்கிட்டேன். இது கூட நான் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை இது கூட நான் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு 1.5 லிட்டர்லேருந்து ஒரு 2 லிட்டர்லேருந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். விசில் வந்து நம்ம 10 to 12 வைக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எலும்பு கொஞ்சம் நல்லா வேகணும், டைம் எடுக்கும். அதனால் 10 to 12 நம்ம விசில் வைக்கணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை நம்ம மூடி விசில் போட்டுருவோம். இந்த சூப்பு சாப்பிட்றதுனால கை கால் வலி, எலும்பு வலி, எலும்பு தேய்மானம் இதெல்லாம் சரி செய்யும். இது உடம்புக்கு ஆரோக்கியம், சத்தம் தான். பாருங்கள், விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ லைட்டாக நான் மல்லித்தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்படி வந்திருக்கு பாருங்கள். கம்மன்னு வாசனை நல்லா இருக்குது. பாருங்கள், இது நல்லா கலக்கி விட்டு பாருங்கள். சூப்புன்றது நல்லா காரமாக கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் குடிக்க. நான் பாருங்கள் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன். எப்படி வந்திருக்கு பாருங்கள். எலும்புலாம் நல்லா வெந்திருக்கு. டேஸ்ட்டு வாசனை நல்லா தெரியுது. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லோரும் சாப்பிட்லாம். உடம்புக்கு அவ்வளோ சத்து, அவ்வளோ ஆரோக்கியமானது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு இதேமாரி செஞ்சு கொடுங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் சூப்பு வச்சுட்டோம். ரெடி ஆயிடுச்சு. சத்தான சுவையான ஆட்டுக்கால் சூப்பு ரெடி. இதோ பாருங்கள், எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம். ரெடியான சூப்பு ரெடி. இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோ கண்டிப்பாக வரும். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆன் பண்ணுங்கள். ஓகேங்க. ஓகே, பாய். இதே போல் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். நல்லாயிருக்கா? ஓகே, பாய்.